ஹாய் காய்ஸ், இன்னையோட கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு CMS-3 என்ற தகவல் தொடர்பு செயற்கைக்கோளை நவம்பர் 2, 2025 அன்று இஸ்ரோ விண்ணில் ஏவ உள்ளது. ஏவுகணை LV-M3M5 என்ற ராக்கெட் மூலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி மையத்திலிருந்து செலுத்தப்படும். செயற்கைக்கோள் பற்றி பார்த்தோம்னா CMS-3 என்பது இந்திய கடற்படைக்கான ஒரு முக்கியமான தகவல் தொடர்பு செயற்கைக்கோள் ஆகும். இது இந்திய நிலப்பரப்பு மற்றும் பரந்த கடற்பரப்பு முழுவதும் தொடர்பு சேவைகளை வழங்கும். இந்த ஏவுகணை பார்த்தோம்னா LV-M3M5, செயற்கைக்கோள் பற்றி பார்த்தோம்னா CMS-3 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 4400 கிலோ எடை கொண்ட இந்த செயற்கைக்கோள் புவிநிலை இடைமாற்று சுற்றுப்பாதையில் இந்தியாவின் மண்ணிலிருந்து ஏவப்படும் மிக அதிக எடை கொண்ட தகவல் தொடர்பு செயற்கைக்கோள். அதாவது இதுவரை ஏவப்பட்டதிலே அதிக எடை கொண்ட தகவல் தொடர்பு செயற்கைக்கோள், அதாவது இந்தியாவில். இந்த ராக்கெட்டோட பின்னணி என்னன்னு பார்த்தோம்னா சந்திராயன்-3 விண்கலத்தை வெற்றிகரமாக நிலவுக்கு அனுப்பி அதே LV-M3 ராக்கெட் 5வது செயல்முறை பயணம். அந்த LV-M3 ராக்கெட்டோட 5வது பயணம் சொல்லியிருக்காங்க. அதே சமயம் சந்திராயன்-3 விண்கலத்தை ஏற்றி சென்ற ராக்கெட்டும் இந்த LV-M3 தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம் வாங்க. நெக்ஸ்ட், தமிழ்நாட்டை சேர்ந்த வீரர் பதக்கம் வென்றார். பஹ்ரைனில் நடைபெற்ற ஆசிய யூத் விளையாட்டு போட்டியில் தமிழ்நாட்டை சேர்ந்த பளுதூக்குதல் வீரர் மகாராஜன் ஆறுமுக பாண்டியன் ஆடவர் 60 கிலோ எடை பிரிவில் வெள்ளி பதக்கம் வென்றார். ஆறுமுக பாண்டியன் வெள்ளி பதக்கம் வென்றிருக்காருங்க. எங்க நடைபெற்றது அப்படின்னா பஹ்ரைனில் நடைபெற்ற ஆசிய யூத் விளையாட்டு போட்டி. இந்த ஆசிய யூத் விளையாட்டு போட்டியில டெய்லி பதக்க பட்டியல் வந்துட்டே இருக்குங்க. ஒன்னொன்னா நோட் பண்ணி லாஸ்டா கம்பைன் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா எக்ஸாமுக்கு முன்னாடி ரொம்ப ஈஸியா இருக்கும். இதுல தமிழ்நாட்டை சேர்ந்த வீரர்களோட பேரையும் தனியா எடுத்து எழுதி வச்சுக்கிட்டா நம்மளுக்கு எக்ஸாம் முன்னாடி ரொம்ப ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட் இந்தியாவின் 53வது தலைமை நீதிபதியாகும் சூரியகாந்த், அதாவது இவர் 53வது தலைமை நீதிபதி ஆக போறாரு அப்படின்ற நியூஸ் வெளியே வந்திருக்குங்க. இதை யார் பரிந்துரைத்திருக்கா அப்படின்னா இப்போ இந்திய உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியா இருக்க R கவாய் அப்படின்றவர் சூரியகாந்தோட பேரை பரிந்துரைச்சிருக்காரு. உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி PR கவாயின் பதவிக்காலம் நவம்பர் 23 முடிவடைய உள்ள நிலையில் உச்ச நீதிமன்றத்தின் மூத்த நீதிபதியான சூரியகாந்தின் பெயர் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. அதாவது இவரோட பேரை இப்ப இருக்க நீதிபதி பரிந்துரைத்திருக்காரு. ஏன்னா அவருடைய பதவிக்காலம் முடிவடைய போது நவம்பர் 23. அதனால இவரோட பேரை அவர் பரிந்துரைத்திருக்காரு. அடுத்தது தமிழ்நாட்டோட ஒரு ஸ்கீம் தான். என்னன்னா அரசு பள்ளி மாணவர்களுக்கான ஒரு ஸ்கீம். அந்த ஸ்கீம் பேர் ஃபியூச்சர் ரெடி அப்படின்ற ஒரு திட்டம். தமிழ்நாட்டில் உள்ள அரசு பள்ளி மாணவர்களுக்காக ஃபியூச்சர் ரெடி திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் நோக்கம் மாணவர்களின் திறன்களை மேம்படுத்தி எதிர்கால தேவைகளுக்கு ஏற்ப அவர்களை தயார்படுத்துவதாகும். இதற்காக ஒவ்வொரு மாதமும் பல்வேறு பாடங்களில் இருந்து வினாக்கள் தயாரிக்கப்பட்டு மாணவர்கள் மதிப்பீட்டு தேர்வுகளை எதிர்கொள்வார்கள். இது மாணவர்களின் கல்வித்திறனை மதிப்பிடவும் அவர்களின் உயர்கல்விக்கு உதவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு செட் ஆஃப் கொஸ்டின் பேப்பர் தயார் பண்ணி அவங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான ஒரு திட்டம். இதுக்கு பேர் ஃபியூச்சர் ரெடி. அடுத்தது மோந்தா புயல். இப்போ இன்னைக்கு கரையை கிடைக்க போகிற ஒரு புயல் ஆந்திர பிரதேசத்தில் கிடக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எந்த நாடு அதை பரிந்துரைச்சிருக்கு அப்படின்றது தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும். ஸோ அதை மட்டும் நான் சொல்லியிருக்கேன். எந்த நாடு அப்படின்னா தாய்லாந்து. வங்கக்கடலில் உருவான இந்த புயலுக்கு பரிந்துரைத்த நாடு தாய்லாந்து. நன்றி.